Dear students and teachers, this is the question paper for the 10th standard quarterly examination conducted yesterday, I think. Yesterday or day before yesterday. This is for Tanjavur district. Choose the appropriate synonyms for the underlined words. Appropriate means suitable. Synonyms means meanings. He even gnawed at the dried piece of eggshell. நாயிங் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. நாயிங்னா வந்து மீன்லாம் கடிக்கிறது போல் லைட்டாக குறிக்கிறது. அதுக்கு ஈக்குவலான வேர்டு வந்து ஏன்னு பார்த்தா ஸ்வாலோடுனா விழுங்குதல், லுக்டுனா பார்க்குறது, கால்டு கூப்பிடுதல். இது மூணு வராது. ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சூடு. சூடு அப்படின்னா நக்கி சப்பி சாப்பிட்றது. ஸோ நாடு ஏறக்குறைய அந்த மீனிங் வந்து பி, சூடு. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சூடு. டுடேஸ் உமன் ஹேவ் பொட்டன்ஷியல் டு டூ கிரேட் திங்ஸ். பொட்டன்ஷியல்னால் மறைமுக சக்தி அல்லது சக்தி, பவர்ஃபுல். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பவர்ஃபுல். த ஸ்பாயில்டு சைல்டு ஆஃப் அப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். எப்போயுமே பணக்கார பேரண்ட்ஸுடைய பிள்ளைங்க வந்து வீணாக போயிருக்கும். ஸ்பாயில்டு சைல்டு ஆஃப் அஃப்ளூயண்ட்னா ரிச்சுன்னு அர்த்தம். இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வெல்த்தி அல்லது ரிச். தென் வி கோ டு த ஃபோர்த்து antonyms. தி காப்ஸ்னால் போலீஸ்னு அர்த்தம். அந்த போலீஸ் were reluctant to leave without getting that hand on somebody. யாரையாவது பிடிச்சிட்டு தான் போகணுங்கிறாங்க. ரிலக்டன்ட்னா அன்வில்லிங், விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டு ஏ, ஈகர், இப்போ ஆவலுடன். தி ப்ராஜெக்ட் வாஸ் அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் த நேஷனல் பாலிசி டு எம்பவர்மெண்ட்டாக, பெண்களுக்கு சக்தி கொடுக்கறது. கான்சனன்ஸ்னால் அதுக்கு இணங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்ரிமெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் கேட்குறதுனால டி, டிஸ்அக்ரிமெண்ட். இஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ். ப்ரீனிங்னா சுத்தப்படுத்துறது, கோதுதல்னு பேர் தமிழில், அது கோதுதல். இங்கே ஆப்போசிட்னா டி, சி, ஆப்ஷன் சி, டர்ட்டியிங். அண்ட் தென் செவன்த் ஒன், சூஸ் த கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆல்கா. ஆல்கானா ஆல்கே, பாக்டீரியா. அது ஏல முடிஞ்சால் ஈல வரும். ஆல்காவுக்கு ஆல்கே. சரி, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆல்கே. Form a derivative by adding the right prefix to the word natural. Naturalனா இயற்கையானது, unnatural அது டெரிவேட்டிவ் கேட்கறதுனால எட்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ, unnatural. And then 10th one, I could not understand what you meant. அண்டர்ஸ்டாண்டுக்கு ஃப்ரேசல் verb கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி, figure out. I could not understand அப்படின்னா I could not figure out what you are saying. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னா அது ஃபிகர் அவுட்டுங்கிறது வரும். ஃப்ரேசல் வெர்ப்னா ஒரு வெர்பும் ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து ஃப்ரேசல் வெர்ப். இட் கிவ்ஸ் அன் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் மீனிங். சுத்தமாக கம்ப்ளீட்டாக வேறு மீனிங்கை கொடுக்கும். அதுக்கு உதாரணமாக கால் ஆன், கால் ஆஃப். கால் ஆன் அப்படின்னா விசிட்டர்னு அர்த்தம். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு. கால் ஃபார்னா இன்வைட்டட், அப்ளிகேஷன்ஸ் ஆர் கால்டு ஃபார் அப்படிம்பாங்க. புட்டான்னா உடைய அணிகிறது. புட் அவுட்னா தீ அணைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேசல் வர்பு 10, 15, 20 ஃப்ரேசல் வர்பு படிச்சுக்கணும். இந்த மேரேஜ் வாஸ் புட் ஆஃப் அப்படின்னா தள்ளி போட்டுறது. மேரேஜ் வாஸ் கால்ட் ஆஃப்னா கேன்சல் பண்ணுறது. இது மாதிரி வரும் ஃப்ரேசல் வர்பு. இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டுக்கு ஃபிகர் அவுட். Choose the suitable option for pair it with the word master. மாஸ்டர் என்ற வார்த்தையோடு சேர்ந்து கூட்டு வார்த்தை எது வரும்னா மாஸ்டர் பீஸ். ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னா ஒரு நடிகர் அல்லது ஒரு டைரக்டருடைய சிறந்த படைப்பு, அதான் மாஸ்டர் பீஸ்னு பேர். மாஸ்டர் பீஸ் ஆஃப் பாரதிராஜா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மாஸ்டர் பீஸ் ஆஃப் இளையராஜா. அந்த மாஸ்டர் பீஸ்னால் ஒரு கலைஞனுடைய சிறந்த படைப்பு. த மாஸ்டர் பீஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆர்டிஸ்டுடைய, ஒரு கலைஞனுடைய தலை சிறந்த படைப்புக்கு பேர் மாஸ்டர் பீஸ். அப்போ ஆப்ஷன் டி, பீஸ். இது எல்லா இடத்துலையுமே ஆப்ஷன் டி வர மாதிரி தான் இருக்குது. 12th அப்படி தான் கொடுத்துருக்காங்க. Filling the blanks with the most appropriate, பொருத்தமான ப்ரிப்போசிஷன். We discussed the points over many months, பல மாதங்களாக. ஆப்ஷன் பி. Filling the blanks with the most appropriate tense, பொருத்தமான டென்ஸ். இது வந்து இஃப் கிளாஸ் செகண்ட் டைப்பு. இது வந்து இம்ப்ராபபிள் கண்டிஷன். நான் ஒரு லட்சாதிபதியாக இருந்திருந்தால் நான் உனக்கு உடனே உதவி செய்திருப்பேன். இது செகண்ட் டைப்பாக இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் சி, இஃப் ஐ வேர் எ மில்லியனர் ஐ வுட் ஹெல்ப் யூ இம்மிடியட்லி ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. ஹி வாஸ் புவர், ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் கண்டென்ட். அவன் சந்தோஷமாக இருக்கான்,
அவன் ஏழையாக இருக்கான், ஆனால் சந்தோஷமாகவும் திருப்தியாக இருக்கான். இது முரண்பட்ட கருத்துக்கள். முரண்பட்ட கருத்துக்கள்னால் அசு வராது, வெண்ணு வராது, தட்டு